மைக்ரோசாஃப்ட்டும் ஏசூஸும் சேர்ந்து இப்போ 2 ஹேண்ட் ஹெல்டு கேமிங் கண்ட்ரோல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏசூஸ் ஆரோஜி அலை அப்படிங்கிறத 2 புது வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா AMD ரைசன்ஸோடைய அந்த CPU தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட APU தான் பார்த்தீங்கன்னா GPUவும் ஒர்க் ஆகுது. 1080pல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் இது வந்து இயங்குது. இதில் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆன் விண்டோஸ் 11 டைரக்டாக எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் மாதிரி பூட் பண்ண வச்சு எக்ஸ்பாக்ஸ் ஆப்ஷன் மட்டும் கொடுத்து அதை ரன் பண்ண வச்சுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் GPU அளவுக்கு APUவில் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியலனாலும் ஒரு 7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே சூப்பராக தான் இருக்குது. 60 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் பேட்டரிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வாட்டாரில் தான் வரும், மில்லி ஆம்பேரில் வராது. ஸோ நீங்கள் லேப்டாப் வாங்கியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 60 வாட் பேட்டரிஸ். ஸோ நல்லா தான் இருக்குது. டைரக்டாக எக்ஸ்பாக்ஸ் இது வந்து இருந்தாலும் இதுலேயும் சில பேர் ஹேக் பண்ணி டிஸ்கார்டு அதே மாதிரி நிறைய ஸ்டீமு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அடிஷ்னல் கேம்ஸையும் இன்ஸ்டால் பண்ணி விளாட்றாங்க. ஸோ வந்து இது எப்படி இருக்குது, யாராவது இது வச்சுருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்தியாவுக்கு வரல இன்னும், அன்ஃபார்ச்சுனேட்லி கேமிங் விஷயம்லாம் இந்தியாவுக்கு வர மாட்டேங்குது. ஸோ சேட். சப்ஸ்கிரைப்.